போர்ச்சுகல்ல ஈஸியாக நேஷ்னாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற காலம்லாம் போய் இப்போது ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஈஸி நேஷ்னாலிட்டி, ஈஸி ஒர்க் சர்ச் வீசா அப்படிங்கிற காலம்லாம் போய் இப்போது ரீசன்ட் கவர்மெண்ட் யூஎஸ் மாதிரி ரூல்ஸை ரொம்ப டைட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2026 போர்ச்சுகல் இமிகிரன்ஸை வெல்கம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போர்ச்சுகல் இமிகிரன்ஸை வெல்கம் பண்ணுது அப்படின்னா ரூல்ஸை ஏன் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் போர்ச்சுகலில் நடக்கிற இந்த பிக் இமிகிரேஷன் சேஞ்சஸை எப்படி ஃபஸ்ட்டு ஏன் இது நடக்குது, இது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். போர்ச்சுகலில் ப்ரீவியஸாக இமிகிரேஷன் ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் சீக்கர் வீசா. இந்த ஜாப் சீக்கர் வீசா முன்னாடி எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யார் வேணாலும் இந்த ஜாப் சீக்கர் வீசாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இனிஷியலாக ஒரு 120 டேஸ் அவங்க வீசா இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் சர்ச் பண்ணலாம். அந்த வீசா கிடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை சப்மிட் பண்ணி வீசா வாங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை தேடலாம். வேலை கிடைக்கல அப்படின்னா திருப்பியும் ஒரு 30 டேஸ் ஒரு மேக்ஸிமம் 60 டேஸ், அதாவது டோட்டலாக 180 டேஸ் நீங்கள் இங்கே போர்ச்சுகலில் ஸ்டே பண்ணி நீங்கள் ஒர்க் தேடுற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் சர்ச் பெர்மிட்டை அவங்க இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டாவது பிக் சேஞ்ச் கொண்டு வந்தது இந்த போர்ச்சுகீஸ் நேஷ்னாலிட்டி, இந்த சிட்டிசன்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் அவங்க சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க. இந்த நேஷ்னாலிட்டி பை நேச்சுரலைசேஷனில் யார் முன்னாடி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியலாக 5 வருஷம் இங்கே லீகலாக ஸ்டே பண்ணி 5 வருஷம் அவங்க டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த நேஷ்னாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் க்ரைட்டீரியா A2 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் போதும். எய்தர் நீங்கள் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேஷனோ இல்லை இந்த கவர்மெண்ட் அக்ரெடிட்டட் சில ஸ்கூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூல்ஸில் மினிமம் A2 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு கூடவே அதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எண்ட் ஆஃப் 5th இயரில் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் அந்த ப்ராசஸிங் டைம் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொஃபைல். ஸோ இப்படி இருந்த ரூல்ஸையும் இப்போது போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. மூணாவது CPLP நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற போர்ச்சுகல் சில கண்ட்ரீஸை காலனைஸ் பண்ணியிருந்தது இல்லையா, அந்த கண்ட்ரீஸில் அவங்களோட மெயின் லாங்குவேஜ், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இன்னமும் போர்ச்சுகீஸாக தான் இருக்குது. போர்ச்சுகீஸ் காலனைஸ் கண்ட்ரீஸ்க்கும் போர்ச்சுகலுக்கும் ஒரு ஈஸி இமிகிரேஷன் ரூட் இருந்திருக்கு. இவங்க டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணாமையே இங்கே போர்ச்சுகலுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இங்கே வந்து இருந்துக்கலாம். முன்னாடி போர்ச்சுகலில் ஈஸியாக இமிகிரேட் ஆகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருந்தது, இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் லீகலாக இங்கே டூரிஸ்ட் வீசாவில் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இந்த CPLP நேஷ்னல்ஸ், அதாவது இந்த போர்ச்சுகீஸ் பேசுகிற நேஷ்னல்ஸ் இந்த ப்ரீவியஸ் பாஸ்ட் காலனைஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க லீகலாக இங்கே கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இங்கேயே லீகலாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணலாம் ஒரு வேலை தேடி கிடச்சதுக்கப்புறம். ஸோ இந்த ரூட்டை அவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாங்க. சரி, இப்போ ஏன் இந்த சேஞ்சை போர்ச்சுகல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். கடைசி 50 வருஷமாக, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகல் கொஞ்சம் காலத்துக்கு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்திருக்கு. அந்த டிக்டேட்டர்ஷிப் முடிஞ்சு, ரெவல்யூஷன் முடிஞ்சு, டெமோக்ரஸி அவங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் வந்திருக்கு. அந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி தான் கடந்த 50 வருஷமாக பவரில் இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் இந்த சென்டர் ரைட் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் இருந்திருக்காங்க. மெஜாரிட்டி இந்த கடந்த 50 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த டிக்டேட்டர்ஷிப் முடிஞ்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி தான் பவரில் இருந்திருக்காங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப லிபரல் பாலிசிஸாக இருக்கும். ஸோ இவங்க பண்ண அந்த லிபரல் பாலிசி ரீஃபார்ம்ஸ் மூலியமாக என்னாச்சு அப்படின்னா, இமிகிரேஷன்ஸில் நிறையா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக, ஆம்பிகுவஸாக, ஈஸியாக பீப்புள் இமிகிரேட் ஆகிற மாதிரி, அதாவது இங்கே போர்ச்சுகலுக்கு உள்ள மக்கள் வெளியிலேருந்து வர மாதிரி ரூல்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ப்ரீவியஸ் சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் ரூட்ஸ். அவர் ஏதோ ஒரு ஸ்கேண்டல்னால பணி நீக்கம், அவரே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு புது எலெக்ஷன் அவர் கேட்டிருக்காரு. அந்த புது எலெக்ஷன் மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துக்கு போல்ஸ் டேர்ன் ஆகி சென்டர் ரைட் மேலே வந்திருக்காங்க. அது கூடயே ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஊரில் சீமான் கட்சி மாதிரி இருக்க ஒரு கட்சி இங்கே 3வது இடத்துக்கு வந்திருக்கு. 2வது இடத்துல தான் இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி இருந்திருந்தது. ஸோ 2024 இந்த சென்டர் ரைட் பார்ட்டி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 2017 கிட்டத்தட்ட 4 லட்சம் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே போர்ச்சுகலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லிவிட்டு, இப்போது 2024 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 3-fold இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 4 லட்சம் பேர் ஃபாரினர்ஸ் இருக்கிறவங்க இப்போ கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் 1.3 மில்லியன் கிட்ட ஃபாரினர்ஸ் இங்கே போர்ச்சுகலில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துலேயே. போர்ச்சுகலோட பாப்புலேஷன் வெறும் 10 மில்லியன். 10 மில்லியன் கொண்ட ஒரு சின்ன நாட்டுக்கு 1 மில்லியன் பாப்புலேஷன், அதுவும் ஃபாரினர்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பயங்கரமானது. இது பயங்கரமான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் விங் பாலிட்டிஷியன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்கேண்டல் நடக்குது இந்த ரைட் விங் பாலிடிக்ஸ், ரைட் விங் பார்ட்டி மேலே. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து திருப்பி எலெக்ஷன் அவங்க கேட்குறாங்க. அந்த எலெக்ஷனில் திருப்பியும் இந்த சென்டர் ரைட் பார்ட்டி வருது. செகண்ட் பிளேஸில் இருந்தால் சோஷியலிஸ்ட் பார்ட்டி தேர்ட் பிளேஸ்க்கு போகுது. தேர்ட் பிளேஸில் இருந்தால் ஃபார் ரைட் பார்ட்டி செகண்ட் பிளேஸ்க்கு வருது. ஸோ இப்போது கவர்னிங் பார்ட்டி சென்டர் ரைட், செகண்ட் பார்ட்டி அதாவது அப்போசிஷன் பார்ட்டி ஃபார் ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருந்த இமிக்ரேஷன் ரூல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணணும், போர்ச்சுகல் ஃபார் போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் சர்ச் வீசா, அதாவது யார் வேணாலும் இந்த ஒர்க் சர்ச் வீசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த வீசா சிஸ்டமை அவங்க டோட்டலாக ஸ்க்ராப் பண்ணாமல் அவங்க கேட்டகரிஸாக மாற்றுறாங்க. அதாவது யார் வேணா அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பன் ஹெண்டடாக இருக்கு இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இதை ஸ்கில்ட் இமிக்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்டான அவங்க க்ரைட்டீரியா எதுவுமே இன்னுமே லிஸ்ட் பண்ணலை. பட் இந்த வீசா கேட்டகரியில் என்னை காண்டாக்ட் பண்ணவங்க நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்தியாவிலேருந்தெல்லாம் இந்த வீசா கேட்டகரியில் வந்து இங்கே வேலையும் வாங்கியிருக்காங்க. பட் இப்போது நிறைய பேர் இந்த வீசாக்கு பிஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சிலருக்கு அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை பிஎஃப்எஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது போர்ச்சுகல் இங்கே இருக்க அந்த கவர்மெண்ட்டோட மேண்டேட். இருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க அந்த சேஞ்ச் கொண்டு வரதுக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதை ஸ்கில்ட் இமிக்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ணி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு உண்டான க்ரைட்டீரியாவை அவங்க கூடிய சீக்கிரமே அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் சேஞ்ச் இந்த நேஷ்னாலிட்டி விஷயம். இந்த நேஷ்னாலிட்டி விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஈஸியான இங்கே இமிக்ரேஷன் பேஸ்ட் கன்சல்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ச்சுகலை ஈஸி யூரோப்பியன் பாஸ்போர்ட், ஈஸி வே டு கெட் இன் டு ஷெங்கன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க. அதாவது 5 வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டு நீங்கள் டாக்ஸ் கட்டிட்டு சிட்டிசன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 2 வருஷமோ 3 வருஷமோ திருப்பியும் இங்கே தான் இருக்க போகிறீங்க. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பேசினவங்க கூட சொல்லியிருக்காங்க, இங்கே சேலரி ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே ரொம்ப சேச்சுரேட் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே நேஷ்னாலிட்டியோ இல்லை பிஆரோ வந்ததுக்கப்புறம் ஐ வாண்ட் எமிக்ரேட் அவுட் ஆஃப் போர்ச்சுகல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை வந்து கர்ப் பண்ணணும், அதாவது சிஸ்டமை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்க, அதாவது மிஸ்யூஸ் பண்ணுற பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டிசன்ஷிப்பை இந்த ரூட்டையும் டைப் பண்ணுறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் நம்ம டாக்ஸுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இங்கே லீகலாக நம்ம ஸ்டே பண்ணி 5 வருஷம் கழித்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ப்ளஸ் A2 லெவல் ஃப்ளூயன்சி நம்ம காமிச்சிட்டு நம்ம நேஷ்னாலிட்டிக்கு நம்ம ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம். பட் இப்போது அந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா மேக்ஸிமம் வெளியிலேருந்து வர்ற பாப்புலேஷனுக்கு, அதாவது EU அவுட் ஆஃப் EU அண்ட் ஆல்சோ நான் போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு 5 வருஷம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத இவங்க எப்படி மாற்றுறாங்கன்னா 10 வருஷம் அப்படின்னு மாற்றுறாங்க. ப்ளஸ் இந்த சிபிஎல்பி, அதாவது போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் நேஷ்னல்ஸ் ஆர் போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு 5 இயர்ஸ், எல்லாத்துக்குமே இனிஷியலாக 5 இயர்ஸ் தான் இருந்தது. இந்த 5 இயர்ஸ்னு இருந்ததை இப்போது அவங்க 7 இயர்ஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஆர்கியூமெண்ட். ப்ளஸ் இதில் முன்னாடி கல்ச்சுரல், எக்கனாமிக் இன்டெகிரேஷன் ப்ளஸ் வந்து சிவிக் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது சிவிக் எக்ஸாம்ஸ், அந்த கல்ச்சுரல் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சியை காமிக்கிறதுக்கு இவங்க டைட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் இந்த நேஷ்னாலிட்டி லா பாஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த இதில் லாங்குவேஜ் பேஸ்ட் க்ரைட்டீரியாவில் A2 வரைக்கும் தான் இருக்குது. பட் A2 அவங்க எப்படி வேர்டிங்கை மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரூலை அப்படியே தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த சிவிக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க போல். இதை வெயிட் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அனதர் மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கே யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஆர் போர்ச்சுகலுக்கு எய்தர் ஸ்டூடெண்ட் வீசாவில் நீங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகணும்னு யோசிக்கும்போது, எய்தர் நீங்கள் வெளியிலேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு, அதாவது மீனிங் இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டோ இல்லை வெளியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும் இல்லை ஸ்பௌஸை கூப்பிட்டு வரணும்னு யோசிக்கும்போது, முன்னாடி இந்த ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் வீசாவை ஈஸியாக தான் இருந்தது. எல்லா கண்ட்ரியில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு நல்ல இன்கமில் இருக்கணும், அந்த இன்கம் ப்ரூஃப் காமிச்சு நீங்கள் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் காமிச்சு நீங்கள் இங்கே ரிக்வஸ்ட் வாங்கிட்டு அந்த பேப்பர்ஸை நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அந்த விஎஃப்எஸில் அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் வீசா வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்துக்கலாம். பட் இதையும் இவங்க டைப் பண்ணுறாங்க. எப்படி டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து இனிஷியலாக 2 இயர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதுக்கு அப்ளையே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இதுக்கு இனிஷியலாகவே 1 இயர்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி 1 இயர் வெயிட் பண்ணி தான் அவனோட ஒய்ஃபை குஜராத்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போது இதோட ப்ராசஸிங் டைம் லைனை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ப்ராசஸ் பண்ணுற அந்த ஐமா அப்படின்னு சொல்லப்படுற இமிக்ரேஷன் அத்தாரிட்டிக்கு வந்து 9 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும்
இந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு புது ரூல். 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம இதுக்கு அப்ளையே பண்ண முடியும். அந்த ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசாக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். இன்னொன்று, முன்னாடி இங்கே யூஎஸில் மாதிரி இங்கே குழந்தை பிறந்தாலே நேஷனாலிட்டி அப்படிங்கிற இருந்த ரூலையும் மாற்றி இப்போது எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் இங்கே 5 வருஷமாக லீகலாக இருந்திருந்தால் மட்டும்தான், அதுவும் பேரண்ட்ஸ் விஷ் பண்ணால் மட்டும்தான் நேஷனாலிட்டி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரூல்ஸாக மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே போர்ச்சுகலுக்கு இமிகிரேட் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, எய்தர் ஸ்டூடெண்ட் வீசாலேயோ இல்லை ஒர்க் சர்ச் வீசாலேயோ நீங்கள் இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னாலே இங்கே இருக்க சிஸ்டம்க்கு நம்ம இனிஷியலாக அடாப்ட் ஆகணும். இங்கே இருக்க எக்கனாமிக் ரியாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை விட்டுட்டு சில இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் சொல்கிறாங்க இவ்வளோ நான் லேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் இங்கே வரலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா இங்கே லோக்கல் ரியாலிட்டி வேறு. ஸோ இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ப்ளஸ் நீங்கள் இங்கே ஒர்க் சர்ச் வீசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கில்டு இமிக்ரெண்ட்டாக தான் வர முடியும். ஸ்கில்டு இமிக்ரெண்ட் இந்த சென்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில், எய்தர் நீங்கள் என்ஜினியரிங்கோ இல்லை ஹெல்த் கேர்லேயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இதில் ஒரு குவாலிஃபைட் ஒரு டிகிரி வச்சுருந்தீங்க, அதாவது இங்கே போர்ச்சுகலில் ஈக்குவலண்ட் ரெக்கக்னைஸ்டு டிகிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இங்கே வர மாதிரி அவங்க மோஸ்ட்லி ரூல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இது வந்து ஜெர்மனிலேயும் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ஒர்க் சர்ச் வீசா இருக்குது, அதை ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடலில் தான் இவங்களும் சேஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஒரே இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஐ ஹோப் த வீடியோ வாஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இஃப் யூ ரியலி லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். See you in the next one. And in the meanwhile, if you have any other doubts, please reach out to me on Instagram. Bye-bye.